எல்லாமே விதிப்படி தான் நடக்கிறது என்றால் நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது வாழ்க்கையில் தோல்வி, துன்பம், தடைகள் வந்தால் உடனே எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்லி முயற்சியை விட்டுறீங்க. அதாவது உண்மையான வாழ்க்கை என்பதே விதியும் முயற்சியும் இணையும் பயணம்தான். விதி அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்குங்க. விதி என்பது உங்களை கட்டி போடும் சங்கிலி அல்ல. விதி என்பது உங்களுடைய கடந்த கால செயல்களின் விளைவுகள். அதாவது அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை முழுவதுமாக முடிவு செய்துவிட்ட பூட்டாக இருந்தாலும் அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவிதான் உங்களுடைய முயற்சி. எப்படி சொல்வது அப்படின்னா, ஒரு விவசாயி வயலில் நேற்று விதைகளை விதைக்கிறார். இன்றைக்கி நான் நேற்று விதை விதைச்சிட்டேன், அவ்வளோதான், நான் இனிமேல் வயலுக்கு போக மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், நான் வீட்டில் தான் இருப்பேன், வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா பயிர் வளருமா? இல்லை. தினமும் வயலுக்கு போய் அவர் தண்ணீர் ஊற்ற வேண்டும், களைகளை அகற்ற வேண்டும், தினமும் பராமரிக்க வேண்டும். அப்போ தான் அவர் அங்கே அறுவடை செய்ய முடியும். அதுபோல்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கடந்த காலம் சில விதைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அந்த விதைகள் எப்படி வளர வேண்டும் அப்படிங்கிறது அது உங்களுடைய இன்றைய முயற்சி தான் தீர்மானிக்கிறது. விதி என்பது விதைக்கப்பட்ட விதை, முயற்சி என்பது அதற்கு நீங்கள் தரும் பராமரிப்பு. அதாவது கடலில் படகுல நீங்கள் பயணம் செய்யும்போது காற்றின் திசையை உங்களால் மாற்ற முடியாது. அது உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சூழ்நிலையை போன்று, அது உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. ஆனால் படகின் பாயை எந்த திசையில் திருப்பலாம் என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம். அதுதான் முயற்சி. காற்றின் திசையை மாற்ற முடியாவிட்டாலும் முயற்சியால் நீங்கள் செல்லும் திசையை மாற்ற முடியும். அதுபோல்தான் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பழக்கங்கள், செயல்கள், உழைப்பு இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது சிலரெல்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாம் என் விதி, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடியது முயற்சியை விட்டுவிடக்கூடியது அல்லது முயற்சியே பண்ணாத நிலை. ஆனால் விதியை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது, என்னோடய நிலைமையெல்லாம் தெரியுது, உணர முடியுது, இருந்தாலும் நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் அது மாறுவதற்கு அப்படின்னு சொல்லுவது தான் விதியை புரிந்து கொள்வது என்பது. அதாவது ஒரு மாணவன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறான். அவனும் என்னுடைய விதி நான் தேர்வில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருந்தால் வெற்றி பெறுவானா? இல்லை. அங்கே அவன் முயற்சி செய்தால்தான் வெற்றி பெற முடியும். அதுபோல்தான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு, சிந்திக்கும் திறன் கொடுக்கப்பட்டிருக்கு, உடல் வலிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. முயற்சி என்பது உழைப்பு மட்டுமல்ல, உங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவது தான் முயற்சி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் திறமை இருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வருவது தான் முயற்சி என்பது. எப்படி அப்படின்னா, ஒரு பாறைக்குள் அழகான சிற்பம் மறைந்துள்ளது, அது தானாக வெளிவராது. சிற்பின் உளியாலும் சுத்தியலாலும் தான் அதை வெளிக்கொண்டு வர முடியும். அதுபோல்தான் இங்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் திறமை மறைந்துள்ளது, அதை முழுமையாக வெளிக்கொண்டு வருவதுதான் முயற்சி என்பது. அதாவது கிணறை தோண்டாமலே
தண்ணீர் வரவில்லை என்று சொல்வது எப்படி பொருளற்றதோ அதேபோல்தான் நீங்கள் முயற்சி செய்யாமலே வாழ்க்கை மாறவில்லை என்று கேட்பது பொருளற்றது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முயற்சி செய்யாமலே வாழ்க்கை ஏன் மாறவில்லை அப்படின்னு கேட்குறீங்க. அது சரியானதில்லை. நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கை மாறுவதற்கு நம்ம என்ன முயற்சி செய்தோம் என்று நீங்கள் உங்களை கேட்பது தான் சரியானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இங்கு உங்களுக்கு எதுவும் தயாராக கொடுக்கப்படவில்லை. அதை அடைவதற்கான ஆற்றலும் அறிவும் வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது. அதை பயன்படுத்துவது உங்களுடைய கடமை. விதி கதவை திறக்கலாம், ஆனால் அந்த கதவு வழியாக உள்ளே செல்ல வேண்டியது நீங்கள்தான். அதுபோல்தான் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அதை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. விதியும் முயற்சியும் ஒரு வண்டியின் 2 சக்கரங்களை போன்றது. ஒரு சக்கரம் இல்லை அப்படின்னா வண்டி ஓடாது. 2 சக்கரமும் இணைந்தால்தான் அந்த பயணம் சீராக அமையும். அதுபோல்தான் முயற்சியும் விதியும் சேர்ந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முயற்சி இல்லாத விதி சோம்பலை உருவாக்கும். முயற்சியை மட்டும் நம்பி ஆணவம் கொண்டால் அது உங்களுக்கு வீழ்ச்சியை உருவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2க்கும் நடுவில் உள்ள பணிவான உழைப்பு தான் உண்மையான ஆன்மீக பாதை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது நாளை என்பது தானாக உருவாகுவதில்லை. இன்று நீங்கள் நினைப்பது, பேசுவது, செயல்படுத்துவது இதுதான் நாளையாக உருவாகிறது. அதனால் இன்று நீங்கள் செய்யும் முயற்சி வீணாகுவதே கிடையாது. இன்று நீங்கள் தொடர்ந்து செய்யும் முயற்சி தான் நாளை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. விதி என்பது உங்களுடைய கடந்த காலத்தின் கையொப்பம். முயற்சி என்பது உங்களுடைய எதிர்காலத்தின் கையெழுத்து. அதனால் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் உங்களுடைய முயற்சியால் நாளைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அதனால் விதியை புரிந்து கொள்ளுங்க, முயற்சியை விடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உண்மையான உங்களுடைய முயற்சியும் நேர்மையான உழைப்பும் தான் உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ பிறக்கவில்லை. அந்த விதியை உங்களுடைய முயற்சியால் சிறப்பாக மாற்ற பிறந்தவர்கள் என்பதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மனம் மாறினால் செயல் மாறும், செயல் மாறினால் எதிர்காலம் மாறும், எதிர்காலம் மாறினால் வாழ்க்கை பயணம் மாறும், வாழ்க்கை பயணம் மாறினால் புது விதி உருவாகும் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது அம்மா புதிய விதி உருவாவதற்கான வாய்ப்பை கொடுக்குறேன், அதை சரியாக உணர்ந்து பயன்படுத்திக்குங்க. முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. அம்மாவின் அருளால் முயற்சி செய்தால் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அம்மாவின் அருளால் முடியாததும் முடியும்.